வணக்கம் மக்களே, நான் உங்க வினோத். கொடைக்கானல் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் லைட்டான சாரல், மதியம் வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அடிச்சுட்டே இருந்தது. ரொம்ப ஹெவி ரெயின்லாம் கிடையாது கொடைக்கானலில். கொடைக்கானல் நல்லா மழை பெஞ்ச ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். அந்த அளவுக்கு வெதர் கிளியராக தான் இருந்தது நேற்றுக்கு வரைக்கும். இன்னைக்கு தான் கொஞ்சம் லைட்டான சாரல். கேரளாவில் ஹெவி ரெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொடைக்கானலில் ஹெவி ரெயின் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா தாராளமாக வரலாம். அப்புறம் வரக்கூடிய வெள்ளி சனி டாக் ஷோ கொடைக்கானல் நடக்க போகுது. எம்எம் ஸ்ட்ரீட்ல செட்டியார் பார்க் பக்கத்தில் டாக் ஷோ நடக்க போகுது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் டாக்ஸு பெட்ஸ் அலோடோட சில ரூம்ஸில் மட்டும்தான் பெர்மிஷன் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி கொடைக்கானல் இருக்கக்கூடிய எந்த ஒரு காட்டேஜஸாக இருக்கட்டும், ரூம்ஸ், லாட்ஜ் எங்கேயுமே பெட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெட்ஸ் அலோடோட கூடிய ரூம்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, காட்டேஜஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் வர்றவங்களா இருந்தீங்கன்னா, டாக் ஷோவுக்கு நீங்கள் வரவங்களா இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பெட்ஸ் அலோடோட நம்மள்ட்ட ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப ஜெய்ஜன் இருக்கும். ஸோ டாக் ஷோ நடக்க போகிறனால இந்த எம்எம் சிட்டி ஏரியா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு காம்படிஷனுக்காக மட்டுமே இந்த வெள்ளி சனி ஏரில் 100-200 கார் வெஹிக்கிள்ஸ் வரும், டெம்போ வேணலாம். ஏன்னா அவ்வளவு இந்த டாக் ஷோவில் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. ஸோ பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி, காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கும் நிறைய நூற்றுக்கணக்கான வண்டிகள் வரும். ஸோ டிராஃபிக் இந்த ஏரியாவில் மோஸ்ட்லி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத். இன்னொரு புது உங்களை மீட் பண்ணுறேன். பை, டாட்டா.